இங்க ஹீரோ ஹை காஸ்ட்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். ஒரு நாள் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்துறாங்க. அந்த பையனை செம்மையா அடிச்சுட்டு அவனை கொலை பண்ண பிளான் பண்றாங்க. ஆனா ரெண்டு பேருமே அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ ட்ரெயின்ல மும்பை ஓடி வந்துடுறாங்க. சோ ஹீரோட மாமா வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு கண்ட நாய்க்குல என்னால சோறு போட முடியாது சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் திட்டி அமிச்சிடுறாங்க. இதனால அங்கிருந்து கொல்கட்டா போயிடுறாங்க. அவங்க மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் வாடகைக்கு போவாங்க. ஹீரோக்கு அந்த சின்ன வீடு செட் ஆகிடுது. ஆனா ஹீரோயின் வசதியா வாழ்ந்த பொண்ணுன்றனால அவளுக்கு அந்த வீடு சுத்தமா செட்டே ஆகல. ஹவுஸ் ஓனர் தான் ஹீரோக்கு ஒரு ஹோட்டல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு. ஹீரோயினும் ஒரு கால் சென்டருக்கு வேலைக்கு போவா. ஹீரோ மொத வார சம்பளம் வந்ததுமே ஆசை ஹீரோயினுக்காக ஒரு போன் வாங்கிட்டு போவான். பார்த்தா மேனேஜர்காரனும் ஹீரோயினும் ஒன்னா பானிபூரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. அப்புறம் ஹீரோயின் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. அதான் போனேன்னு சொல்லி புரிய வைப்பா. சோ கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகுறா. ரெண்டு பேத்துக்கும் அழகான ஒரு குழந்தையுமே பிறக்குது. கூடவே ரெண்டு பேத்துக்குமே வேலையில ப்ரொமோஷனும் கிடைச்சு நிறைய சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கிடுறாங்க. நம்ம இப்போ நல்ல நிலைமையில தானே இருக்கோம், கண்டிப்பா நம்ம வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு நினைச்சு ஹீரோயின் அவ அம்மா கால் பண்ணி பேசுவா. அவங்களுமே நல்லா பேசி சமாதானம் ஆகி ஹீரோயினோட அண்ணனுங்களும் ஹீரோயினை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோ உள்ள வரும்போதே அண்ணனுங்களை பார்த்து பயந்துறான். ஹீரோயின் தான் புரிய வச்சு அவங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்லிட்டு இவ ஸ்வீட் வாங்க போவா. ஆனா ஹீரோயின் வரும்போது மேல இருந்து ஹீரோவையும் அந்த பிஞ்சு குழந்தை தள்ளி விட்டு கொன்னுறாங்க. கேவலம் ஜாதிக்காக ஒரு அழகான குடும்பத்தை அழிச்சிட்டானுங்க.